வணக்கம். நம்ம சேனல்ல பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட் சார்ட்டு. நம்ம இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 நாளாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆச்சு. 24,500 அப்படிங்கிற இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இந்த ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த லெவலை நம்ம எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் அந்த லெவலில் டபுள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை நம்ம டபுள் பாட்டம்னு கூட சொல்லலாம். இந்த டபுள் பாட்டம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து இன்றைக்கி போர் நிறுத்தத்துக்கு காரணமாக ஒரு நியூஸ் வந்துச்சு. மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்பு போணுச்சு. திருப்பி ஒரு கரெக்ஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 24,550 கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 நாளாக இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி பண்ணுது. ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணால் அடுத்த லெவல் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன செய்யுது அப்படிங்கிறது இது ஒரு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. இந்த எக்ஸ்பிரி இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்கெலாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டச் ஒன்று வருது பாருங்கள். இந்த டச்சுக்குள்ளாரையே மார்க்கெட்டு இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கன்சல்டேஷன் தான். இந்த ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே வருது, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருது, திருப்பி இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. அகைன் நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப்லாம் இல்லை, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகுனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். திருப்பி இந்த இடத்துல இந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளார மாட்டிக்கும். கன்சல்டேஷனுக்குள்ளார மாட்டிக்கிச்சு அப்படின்னா 700க்கும் 550க்கும் இடையில ஒரு 650 to 550 இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி என்ன ஆகும், ப்ரீமியம் மெல்ட்டிங் அதிகமாக நடக்கும். மார்க்கெட் இந்த ஜோனுகளுடைய முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிடுது, கேப் அப் ஆகி ஒரு ட்ரெண்டை உடச்சிருது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகிடும், இதுக்குள்ளார போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. உடனே மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது 25,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த லெவலை நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வச்சுக்கலாம். இப்போ போய் நம்ம நிஃப்டியோட ஓஐ டேட்டா கொஞ்சம் பார்த்துடலாம். ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 24,666 மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்களா, 25,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் விக் எங்கே இருக்குது, 24,980 இந்த ரேஞ்சில் தான் விக் இருக்குது. 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா அந்த ரேஞ்சில் பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,700 அப்படின்னா 24,500 இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, நாளைக்கு ஒரு 10:30 மணி 11 மணி போல் பாருங்கள், இந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது, இந்த இடத்துல எந்த இடத்துல ஓஐ டேட்டா அதிகமாக பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ரேஞ்சில் பில்ட் ஆகுதோ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் அந்த ஹைக்கும் அந்த லோவுக்கும் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை தூரமாக பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா பில்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஹைலி வால்டைல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை சைடு 25,000, லோ சைடு 24,500 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,550 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் அப் அனுப்பிச்சு பாருங்கள், அந்த லோ 24,380 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இமிடியேட் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. 24,700 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 24,770 இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 24,836 இந்த ரேஞ்செலாம் நாளை தினம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதே போல் எப்படி சார் நாங்களே மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறதுனா ப்ராப்பராக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்
நம்ம எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். நல்லாவே இருக்கும். நானுமே வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்கி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிளாஸஸ் இருக்குது. ஒரு கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 கிளாஸஸ்மே வந்து 3 ஹவர் to 4 ஹவர்ஸ் இருக்கும். இதை நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜோனுக்குள்ளாரையே திருப்பி வந்துருச்சு. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோமா, இந்த பாருங்கள் பேங்க் நிஃப்டி இது ஒரு ட்ரெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுது. ஒன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம இந்த எல்லோ ஜோன் தான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, 54,850. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 56,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 54,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவலு. சென்செக்ஸ்க்கான லெவலை வந்து பார்க்கலாம். 81,000 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் நெஃப்டி போலவே இமிடியேட் சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 81,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,100. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த லெவலை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். 82,500 to 600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ். சரிங்களா, சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். இந்த லெவல்ஸை விட்டு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து அன்றைக்கி ரேலி கொடுத்தது. அந்த ரேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருக்க தான் செய்யும். அந்த கன்சால்டேஷன் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து நெஃப்டிக்கு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, எத்தனை ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது, 13 ஸ்டாக் வந்து நெஃப்டியில் வந்து நெகட்டிவ் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இன்ஃபீர் லைன்ஸு, டாடா ஸ்டீலு, எம்என்டம், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ், பெல்லு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ். அதே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, கொடாக்கு, ஐசிசி பேங்கு, ஏசியன் பெயிண்ட், டாடா மோட்டார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்காங்க. 13 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 5 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். சரிங்களா, 7 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்கும், 5 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்கும். தென் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, 9 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏரியாவில் தான் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸும் இல்லாமல் பெரிய நெகட்டிவ் பயாஸ் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.